அதுக்கப்புறம் பாபா படத்தை தயாரித்தது ரஜினிகாந்த் சார் தான். சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருக்காங்க. என் பேர் பாபா, எந்த பக்கமும் சாயாத பாபா. இப்ப பாபா படத்தை வந்து வந்த டைம்ல சரியா போகல. இந்த படத்தோட விமர்சனம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலவையா தான் வந்துச்சு. பாடல்கள் சரியா எடுபடல, படமும் சரியா ஓடல. பாபா வந்து ரஜினிக்கு வந்து ஒரு தோல்வி படமா அமைஞ்சது. நான் உங்க ஆளு, நான் உங்களோட. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து ஒரு 3 வருஷம் படம் நடிக்கல. சரி, நிறைய பேர் சொன்னாங்க ரஜினி நீ அவ்வளவுதான், முடிஞ்சது அவ்வளவுதான், இவரு நீ சினிமாவில் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2004 சந்திரமுகி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சது. பி வாசு இயக்கி சிவாஜி ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பார்க்காத 90s 2K கிட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ரஜினியோடைய திரை பயணத்திலேயே வந்து 820 நாள் ஓடிய முதல் படம் இந்த சந்திரமுகி படம் தான். இந்த படம் வந்து மணிச்சித்திரத்தாளுங்கிற ஒரு மலையாள படத்தோட ரீமேக். மலையாளத்துல இந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. இந்த கன்னடத்துலயும் ரீமேக் பண்ணாங்க, கன்னடத்துலயும் நல்லா ஓடிச்சு. தமிழ்லயும் ரீமேக் பண்ணி ரஜினி சாரை வச்சு எடுத்தாங்க. படம் சூப்பர் ஹிட், 820 நாள் ஓடிச்சு. இப்போ வரைக்கும் இந்த படம் டிவியில போட்டாலும் பார்க்காதவங்க யாருமே இல்லை. பாடல்கள் அனைத்துக்கும் வித்யாசாகர் இசையமைச்சிருப்பாரு. ரஜினி வித்யாசாகர் உடைய முதல் கடைசி காம்போ இந்த படம் தான். சந்திரமுகி படத்துக்கு அப்புறம் சிவாஜிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. 2007 ரிலீஸ் ஆச்சு. ஏவிஎம் தயாரிக்க சங்கர் இயக்கிய படம். ரஜினி சங்கர் இவங்க இணைஞ்ச முதல் படம் இந்த படம் தான். இந்த படத்துல எல்லா இடத்துலயும் வந்து ரஜினி சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஃபைட் சீன் சூப்பரா நடிச்சிருப்பாரு. நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ஒரே வருஷத்துல இப்படி இருக்கிற உங்க கிராமம் இப்படி ஆயிடும். இந்த படத்துல பாடல் காட்சி பாத்தீங்கன்னா எல்லாம் புதுமையா இருக்கும். முதல் பாடல் பல்லேலக்கா சாங். இந்த சாங்கை தவிர்த்து மற்ற சாங் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாடல்களை வந்து மாத்திருப்பாங்கன்னு வைங்களேன். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 175 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பி வாசு இயக்கிய குசேலன். இந்த படம் வந்து கதப்பறையாம் போல்ங்கிற ஒரு மலையாள படத்தோட ரீமேக் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா படம் தோல்வி படம் தான். ரசிகர்கள் யாரும் ஏத்துக்கல. பாடல்கள் வந்து ஒரு சுமார் ரகம் தான். ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எந்திரன் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க சங்கர் இயக்கிய படம். இந்த எந்திரன் படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல வந்து ரஜினி ஐஸ்வர்யா ராய் இந்த காம்போ வந்து முத்து படத்துல இருந்தே ஆரம்பிச்சது. முத்து படத்துல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்க வேண்டியது. ஆனா அந்த கேரக்டர்ல மீனா பண்ணாங்க. அருணாச்சலம் படத்துலயும் நடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா செட் ஆகல. சௌந்தர்யா தான் பேரா நடிச்சாங்க. படையப்பா படத்துலயும் அதே மாதிரி தான் சௌந்தர்யா தான் நடிச்சாங்க. பாபா படத்துலயும் வந்து நடிக்க வைக்கலான்னு தான் ஐடியா பண்ணாங்க. அப்பவும் முடியல. மனிஷா கொய்ராலா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகி படத்துலயும் நடிக்க வைக்கணும்னு ஐடியா பண்ணாங்க. ஆனா நயன்தாரா வந்து ஜோடியா நடிச்சிட்டாங்க. சிவாஜி படத்துலயும் நடிக்க பிளான் பண்ணாங்க. ஆனா நடிக்க முடியல. அவங்க கேரக்டர் தான் வந்து ஸ்ரேயா பண்ணாங்க. இப்ப எந்திரன் படத்து மூலியமா தான் கன்ஃபார்ம் ஆச்சு. மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான 2 விஷயம், ஒன்னு நான், இன்னொன்னு நீ. இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை பார்க்காதவங்க யாருமே இல்லை, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் சாங்ஸ். ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருப்பாரு. இதை பார்க்காத 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் யாருமே இல்லை. ராவன் படத்துல ஒரு ரோல் நடிச்சிருப்பாரு. சிட்டி ரோவோவா நடிச்சிருப்பாரு. ஷாருக் கான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த படம் வந்து ஹிந்திலையும் தமிழ்லயும் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு கேரக்டர் மட்டும் நடிச்சிருப்பாருன்னு வைங்களேன். அடுத்த படம் வந்து கோச்சடையான். சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்காங்க. இராஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த கோச்சடையான் தன் நாட்டையும் மக்களையும் காக்க பிறந்தவன். ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோகோபிக் 3D படம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சடையான் தான். இந்த படத்தை வந்து 3Dல எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன். சரித்திர காலத்து ராணா
கோச்சடையான் இவங்களோட கதையை தான் வந்து படமா எடுத்திருக்காங்க. உருவத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் நீ அதே கோச்சடையான் தான். இந்த படம் வந்து 3Dலையும் 2Dலையும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் KS ரவிக்குமார் இயக்கிய லிங்கா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தாத்தா பேரன் இந்த கேரக்டர். தாத்தா வந்து ஒரு மன்னனா இருப்பாரு, பேரன் வந்து திருடன் கேரக்டர். நான் எந்த வேலையா இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்சாதான் செய்வேன். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போச்சு. இந்த படத்துல வந்து AR ரகுமான் மியூசிக் போட்டிருப்பாரு. பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாடல் ஹிட் ஆச்சு. Let's begin. அதுக்கப்புறம் கபாலி படத்துல வந்து ரஜினியை வந்து ஒரு ஸ்டைலா காட்டியிருக்காரு இயக்குனர் பா. ரஞ்சித். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிக்கு உண்டான ஒரு திரைக்கதை கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். படம் வந்து சரியா போகல. கபாலிடா பாடல் வந்து பாத்தீங்கன்னா நெருப்புடா, இந்த பாடல் நல்லா ஹிட் ஆச்சு. படம் வந்த டைம்ல வந்து சரியா போகல. ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் காலா பா. ரஞ்சித் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மும்பை தாராவியில வந்து ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவ பின்னால கோட்டி பிடிச்சல தெரிஞ்ச மணிரத்னம் இயக்கிய நாயகன் படத்துடைய ஒரு சாயல் தான் இருக்கும் இந்த படத்துல. இந்த உடம்பு தான் நமக்கு இருக்க ஒரே ஆயுதம். இந்த படத்துல வந்து பாடல்கள் ஒன்றும் அவ்வளோக்கா சரியா போகல. படமும் வந்து அவ்வளோக்கா ஏத்துக்க முடியல ரஜினி ரசிகர்களால. அடுத்து 2.0 சங்கர் இயக்கியிருப்பாரு. எந்திரன் படத்துடைய செகண்ட் பார்ட் தான் வந்து இந்த படம். வெர்ஷன் 2.0. அதாவது செல்போன் சிக்னல்ஸ் வந்து கதிர்வீச்சு மூலியமா வந்து பறவைகள் வந்து உயிர் இழக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அக்ஷய் குமார் வந்து இந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த அனிமேஷன்ல வந்து செல்போன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பறவையா அப்படியெல்லாம் காட்டியிருப்பாங்க. செல்போன்ஸ் அண்ட் ரோபோ ரெண்டும் ஃபைட் பண்ற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. தத்ரூபமா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. ரொம்ப அருமையா எடுத்திருக்கிறாரு டைரக்டர் சங்கர் சார். இப்ப பார்த்தாலும் அந்த படத்தை ரசிக்கலாம். அடுத்து 2019 ரிலீஸ் ஆன பேட்டை. அந்த படம் வந்து ஒரு ஃபேன் மோட் படம். 20 பேர் அனுப்பி வச்சேன், எல்லாரையும் அடிச்சு துவச்சிட்டான். ஹாஸ்டல் வார்டனா நடிச்சிருப்பாரு. ஹாஸ்டல் வார்டனா இருந்து அவருக்கு வர்ற ஆபத்தை வந்து ஃபேஸ் பண்றாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் பங்குக்கு நல்லா நடிச்சிருப்பாரு. படத்துல வந்து எல்லா காட்சிகளும் ரசிக்கும்படியா இருக்கும். பேட்டை படத்துல அனிருத் முதல் முறையா ரஜினிக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு. இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தர்பார் படத்தை முதன் முறையா AR முருகதாஸ் ரஜினி வச்சு எடுத்திருப்பாரு. அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்காதீங்க. படத்துல வந்து ரஜினிக்கு போலீஸ் கேரக்டர். இன்டர்வல் வரைக்கும் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாரு. இன்டர்வலுக்கு மேல வந்து கொஞ்சம் எழுதிருப்பாரு. படம் மோசம் சொல்ல முடியாது, படம் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து படம் சரியா போகல, ஓரளவுக்கு தான் ஓடிச்சு. என்ன பாக்குற, ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அனிருத் மியூசிக்கு. முதன் முறையா SP பாலசுப்ரமணியம் அவரை வந்து இன்ட்ரோ சாங்கா பேட்டை படத்துல வந்து கட் சாங் மாதிரி பாடியிருப்பாரு. தர்பார் படத்துல இன்ட்ரோ சாங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் SP பாலசுப்ரமணியம் அவர் தான் பாடியிருக்கிறாரு. சும்மா கேளு பாடல் ஹிட் ஆச்சு. படம் வந்து ஓரளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அண்ணாத்த படத்தை வந்து சிறுத்தை சிவா இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நயன்தாரா. எனக்கு கொடுக்க சொன்ன எல்லா உலமும் செல்வமும் என் தகச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. அண்ணாத்த படம் வந்து சரியா போகல. படத்துல திரைக்கதை எல்லாமே வந்து கொஞ்சம் சொதப்புச்சு. பாசமலர் படத்துடைய சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா பாசமலர் படத்துல இப்படி சிவாஜி சாவித்ரி காம்போ ஒரு பாச பிணைப்பு அதுல இருக்கிற மாதிரி காட்சிகள், ரசிக்கும்படியான காட்சிகள் இந்த படத்துல இல்லைன்னு தான் சொல்லலாம். தங்கச்சி அண்ணன் நினைச்சியாமான்னு சொல்றதெல்லாம் டூ மச். இந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்துச்சு. அண்ணாத்த படத்துக்கு அப்புறம் ஜெயிலர் படத்துல நடிச்சாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு. எல்சன் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். ஜெயிலர் திரைப்படமும் வந்து நல்லா போச்சு. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் வேட்டையின் படத்துல ரஜினி சார் நடிச்சாரு. ஞானவேல் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. சும்மா பேசிட்டு இந்த ப்ரோஜனம் இல்லை, அவனை தூக்குவான். பாத்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் தான். சூப்பரா நடிச்சிருப்பாரு. படத்தோட கதையும் அருமையா இருக்கும். படம் வந்து ஓரளவுக்கு போச்சு. என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அனிருத் இந்த படத்துல மியூசிக் போட்டுக்கிறாரு.
இந்த படத்துல வந்து இன்ட்ரோ சாங் மனசுல ஆய சாங் வந்து இப்போ வரைக்கும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த பாடல் வந்து வரைந்த பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவனை வந்து ஏஐ மூலியமா வந்து இந்த பாடல்ல வந்து பாட வச்சிருக்கிறாங்க. அடுத்த படம் கூலி. இந்த படத்தை பத்தி படம் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். தனியா ஒரு வீடியோவே போடுறோம். இந்த படத்துக்கு நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடிச்சிடலாமா? அடுத்த வீடியோல கூலி படத்தோட அப்டேட் வந்து நம்ம பேசலாம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிவ்யூவும் பார்க்கலாம். இதே மாதிரி சினிமா சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிருங்க.